டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 1986 ரசிகன் ஒரு ரசிகை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு. இந்த பாடலுக்கு ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு மலையாள இசையமைப்பாளர் இசையமைச்சிருப்பாரு. அவர் வேறு சில படங்களுக்கும் இசையமைச்சிருக்காரு. 80ஸ்ல பெரும்பாலும் இளையராஜா சாங் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு 20% சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கும் அதிகமாகவே இருக்கும். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலேருந்து கூட வந்திருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் பியார்லால் கூட. ஸோ அந்த போல் நிறைய அற்புதமான பாடலாம் கூட கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசமான பாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாட்டோட மத்திய பகுதியிலேருந்து ஆரம்பித்து முதல் வரிக்கு வரப்போகிறோம். இந்த டயத்துக்குள்ளே உங்களால் அது என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஏதோ ராகம் எனது கருவின் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழ காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைந்து நனைந்து வர சுகமோ ஏதோ நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே. அடுத்த பேராகிராஃப் போலாம் வாங்க. கையில் ஏந்தும் மதுவில் மயக்கம் உண்டு, கண்ணில் நீந்தும் கனவில் இமையும் உண்டு, நெஞ்சே நெஞ்சே இதையும் மறந்து விடு, போதை ஆற்றில் மனதை மிதக்க விடு, உறவு எதுவும் இல்லை, கவிதை கவலை சிறிதும் இல்லை, தனிமை கொடுமை இல்லை, இனிமை இனிமை இதுதான் நான் தான். பாசங்கள் இல்லாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மூச்சை விட முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா வரிசையாக அந்த லைன் அப்படியே கோர்வையாக பாடிட்டு போகிறப்ப கொஞ்சம் அப்படி தக்கும். 2 பேராகிராஃப்லையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திணறி இருப்பேன், ரொம்ப கஷ்டம். நிறைய பாடல்கள் ஈஸியாக பாடிடலாம். இது போல் பாடல்கள்லாம் ரொம்ப இசை பயிற்சி இருந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்து அவங்க ப்ரொஃபஷ்னலி சிங்கராக இருந்தால் தான் பாட முடியும். நான் அப்படி கிடையாது, நான் ஒரு ஜஸ்ட் ரசிகன். இதை என்னால் முடிஞ்சதுக்கு பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய வீடியோ இந்த சேனலில் இருக்குது. இப்போ வாங்க, இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லையா? கண்டுபிடிச்சாச்சா? எஸ். ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன், கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே, ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே.